எல்லாருக்கும் வணக்கம். இவங்களை பார்த்து பேச கூட எனக்கு பயமாக இருக்குங்க. இவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத நினச்சி எதிர்பார்க்கல. இப்போ உங்களை பார்த்து பேச எனக்கு பயமாக இருக்குல்ல, தலை குனிவாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலை கொண்டு போய் நீ விட்டுட்டீங்க அப்படிங்கிறதான் தெரியுது. என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. இவ்வளோ சீக்கிரம் நான் அந்த வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. விவசாய சம்மந்தமாக தான் எடுத்து போட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் அந்த வீடியோ போடுவேனா போட மாட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் எப்போதும் நான் வீடியோ ஆரம்பிக்கும்போது சொல்லுவேன், நான் உங்கள் திருச்சி என்ன ஹாப்பியாக சொல்லுவேன். எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சொல்ல முடியாத அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டீங்க. நான் அப்படி என்ன தவறு பண்ணேன்னு எனக்கும் தெரியல. அவங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ கூட இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணீங்க, டெலிட் பண்ணிட்டேன். ஒரு சில சேனலுக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்குள்ளே 1 லட்சம் சப்ஸ்கிரைபராக தாண்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது நிறையா பேர் நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்னு தெரியல. மம்முட்டியை சொல்லிட்டு இதுதான் வெட்டிட்டு தெரியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது புரியல எனக்கு. எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை நான் பிடிச்சி டெலிட் பண்ணி விட்டேன். அதுக்கு டெலிட் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். மம்முட்டியில் சேரவன் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை பார்த்து பேச கூட எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அந்தளவு நீங்கள் விவசாயம் நீங்கள் மரியாதை கொடுத்து இது சொல்லக்கூட வேணாம். நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உங்களால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அது தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்களா, இல்லை பக்கத்தில் இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா, இல்லை வெளியிலேருந்து அந்த கமெண்ட் படிக்கலையே எனக்கு ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக போச்சு. ஏன்னா இப்படி சொல்லிவிட்டாங்களே. நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். ஏன்னா என்ன போல் இல்லை. நான் வந்து இப்போ தான் அந்த சேனல் ஆரம்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் அபவுட்டில் போய் அபவுட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு தான் தெரியும். ஏன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது. நான் அது கூட நான் பார்க்காம தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இதை பற்றி நான் பேசுனதுக்கு என்ன பேசுகிறேன்னு எனக்கே புரியல. அந்த கமெண்ட் அந்த அளவுக்கு என்ன ஒரு இதாக போச்சு. அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நான் வச்சுருந்துருக்கலாம், விட்டுட்டேன். நான் எப்போதுமே நான் என்ன வேலை செய்கிறேன், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது விவசாய சம்மந்தமாக என்ன எடுத்துக்கிறோமோ அதை தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இன்னமும் எனக்கு அந்த உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம இப்படி பண்ணி போட்டாங்களே, இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா நீங்கள் அதில் சுட்டி காட்டலாம். ஆனால் நீங்கள் டேரெக்டாக நீங்களோட எனக்கு சொல்லலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற எனக்கே மன உளைச்சலை கொண்டு போய் விட்டுருச்சு. நான் அதை ஃபஸ்ட்டு படிக்கல, நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். அடுத்து அந்த கமெண்ட்டை பார்க்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு மாதிரியாக போயிட்டேன். அவ்வளோதான். நான் அதில் வந்து தவறாக ஒன்றும் சொல்லலை உங்கள்கிட்ட. அடுத்த வருஷம் இன்னொரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டிடலாம். விவசாயிக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் அதை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு அதுதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி அது மாதிரி கூசு எனக்கே ஏன்டா அதை அப்போ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு இந்த வீடியோ மூலியமாக கூட நான் சொல்லிக்கிறேன், இப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் ஒரு எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப மன வேதனை தான் தருது. புரியல, என்ன சொல்கிறது எனக்கே புரியல, முடியல. அவ்வளோதான் சொல்ல தோணுது. அதுக்கு ஏதாவது உங்கள் மனசை நான் அந்த வீடியோ மூலிமா ஏன் அப்படி பண்ணிங்கன்னு தெரியல. டேரெக்டாக நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு கமெண்ட்டுமே பார்ப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரிப்ளை கூட பண்ணியிருப்பேன் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறது சரிங்க. முடிச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்சால் நான் ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய பேர் நானும் பார்த்தேன், ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தேன். நான் வந்து உங்களை தவறாக எதுவுமே சொல்லலை. நாங்கள் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரமாக நான் இதை பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வேறு எதையும் பற்றி போட்டிருப்பேன், யாரையும் சொல்லியிருக்க மாட்டேன். நான் பேர் கூட சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இது மாதிரின்ட்டு நாங்கள் என்ன விளைச்சிருமோ அதை தான் எடுத்து போடுறோம். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பாருங்கள். இப்போ கூட தோப்பில் 2 பேர் தான் தண்ணி பச்சிக்கிட்டு இருக்கோம். நான் மறந்தடிச்சிட்டு அங்கே ட்ரம் அங்கே இருக்குது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வீடியோவில் இது மாதிரி தெரியுது. அங்கே ட்ரம்மாக வச்சுட்டு வந்துதான் நான் வந்து இப்போ அந்த மடையை அடைச்சி விட்டு வந்து பார்த்துருக்கேன். அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. இதைத்தான் நான் பண்ணி போட்டிருக்கேன். இல்லை எப்படி உங்களுக்கு நாங்கள் என்ன அதில் போடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்களே. இல்லை அந்த கமெண்ட் போட்ட பேர் கூட நான் சொல்ல விரும்பலை. ஆனால் போட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அப்போ சொல்லலாமா, அந்த மாதிரி போடலாமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இனிமேல் வீடியோ போட கூட பாட்டலாமான்ட்டு
நிறையா பேர் ஒரு சில பேர் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் கூட வீடியோ போட்டு நீங்கள் இவ்வளோ வருமானம் வருது அவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அதை பற்றி கூட நான் வருமானம் கிடையாது ஒன்றும் கிடையாது, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ ஒரு புதுசாக ஒருத்தங்க ஏதோ விவசாயம் பண்ண போகிறாங்க அப்படின்னா என் வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உழவு ஓட்டம் இல்லாமல் கொண்டு ஒரு சில பேர் போட்டுப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். சும்மா கிடக்கிற காட்டை யாராவது உழவு ஓட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி கூட நான் சொல்லியிருக்கேன். சும்மா கிடக்கிற யாரும் இப்போ இதை கூட நான் உழவு ஓட்டி போட்டிருக்கேன். சும்மா கிடக்கிற உழவு ஓட்டி போடல, அடுத்து நான் ஒரு வாரத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உழவு ஓட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் தவறான எந்த ஒரு வீடியோவும் இருக்க மாட்டேன். என்னோடய வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும், கண்டினியூவாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அன்றாட வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன். நாங்கள் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், இந்த நேரத்துக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இந்த மன உளைச்சலை கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே என் பிள்ளைங்க தான் சொல்லிச்சுப்பா, எல்லோரும் வீடியோ போடுறாங்கப்பா, எல்லாருமே இது பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. என் பொண்ணு கூட நிறையா பார்த்துருப்பீங்க, அதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ நான் பெரும்பாலும் ஒரே ஒரு நாள் 2 நாள் தான் என் பிள்ளைங்க எடுத்துருக்கேன். இந்த கேந்திப்பு இதெல்லாம் அதெல்லாம் இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதுதான் என் பொண்ணு எடுத்து இந்த சேனலில் என் பொண்ணு அதையும் ஒரே ஒரு நாள் தான் எடுத்துச்சு. அதை வச்சு நான் விட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் பிள்ளைய கொடுமைப்படுத்தலையே எதுவும் பண்ணலை, அன்றாட தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்ல விரும்பலைங்க, ஏன்னா நான் கொஞ்சம் 2 நாளைக்கு மனசை தேர்த்திக்கிறேன். இந்த அளவுக்கு நான் போவேன்னு எனக்கு தெரியாது.